முத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகிலேயே மிக ஆழமான குழி ஒன்று இன்றும் மூடப்படாமல் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? அது தொடர்பான விடயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் உலகிலே மிக ஆழமான குழி என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழியினுடைய பெயரானது கோலா சுப்பர்டீப் போர்கோல் ஆகும். அந்த அடிப்படையில் இந்த குழியை தோண்டுகின்ற பணியானது 1970 ஆண்டு காலங்களில் மே 24 தொடங்கப்படுகின்றது. இந்த ஒரு பணியானது ரஷ்யாவினுடைய கோலா தீபகற்பத்தில் தான் இடம்பெறுகின்றது. ஆரம்ப கட்டத்தில் இந்த பணியானது சிறப்பாக நடந்து வந்திருந்தாலும் காலப்போக்கில் இது நிதி நெருக்கடி, சுற்றுப்புற சூழல் மற்றும் பாதுகாப்பு போன்ற பல்வேறுபட்ட விடயங்களின் காரணமாக அப்படியே நிறுத்தி வைக்கப்படுகின்றது. பின்னர் இந்த இடைநிறுத்தப்பட்ட பணியா அந்த குழிக்கு சீல் வைக்கப்பட்டது. பின்னர் அது குறித்த பிரதேசத்திற்கு மக்களும் செல்வதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த குழி ஆழமான செயற்கை புள்ளியாக கிட்டத்தட்ட 12,262 மீட்டராக காணப்படுகின்றது. அதாவது இதனுடைய ஆழத்தை பார்க்கின்ற போது எவரெஸ்ட் மலையினுடைய உயரமும் அதே போல ஜப்பானில் இருக்கின்ற புஜி மலைக்கும் ஒருங்கிணைந்த உயரமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள், அதாவது இந்த பூமியை தோன்றுகின்ற செயற்பாடானது இந்த கிரகத்தினுடைய மையத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அடிப்படை செயற்பாடாகவும் போட்டியாகவும் இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் ஏழிய நாடுகள் இந்த பூமியை தோண்டுகின்ற செயற்பாடுகளில் மேலோட்டமாகத்தான் செயற்படுகின்றது. ஆனால் ரஷ்யா தான் மிக ஆழமான ஒரு போக்கில் செயற்படுகின்றது. அதாவது இவ்வளவு அடி ஆழத்துக்கு இந்த கிணற்றை, அதாவது இந்த குழியை தோண்டிவிட்டு அதை அப்படியே கைவிட்டு விட்டார்கள். இதனால் எவ்வளவு பாதிப்புகள் வரும் என்பது குறித்தும் அவர்கள் சிந்தித்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்த குழியானது இப்போது சீல் வைக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யாவினுடைய இந்த ஆழமான செயற்பாடுகளின் போது ஆழமான குழிகளை தோண்டி அங்கு இலவச நீரையும் கண்டுபிடித்திருந்தது. அதன் ஒரு அடிப்படையில் இந்த ஒரு விடயமானது விஞ்ஞானிகளால் சாத்தியமற்ற ஒரு விடயமாகவுமே பார்க்கப்பட்டிருந்தது. காரணம், பூமியினுடைய நிலப்பகுதியை இவ்வளவு ஆழமாக மனித சக்தியால் தோண்ட முடியுமா என்பது முன்றளவிலும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ரஷ்யா இவ்வளவு ஆழமான ஒரு குழியை தோண்டி இருக்கின்றது. இந்த குழியை தோண்டுகின்ற பணியானது ஆரம்பத்தில் சிறப்பாக செயற்பட்டாலும் காலப்போக்கில் பல பிரச்சனைகள், அதாவது பாதுகாப்பு பிரச்சனை மற்றும் சுற்றுச்சூழல், நிதி பற்றாக்குறை மற்றும் இதற்கான இயந்திர பிரச்சனைகளாலும் கூட இந்த செயற்பாடு கைவிடப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆகவே இதிலிருந்து தெளிவாக தெரிவது எந்த ஒரு மனித சக்தியாலும் இயற்கையை வென்றுவிட முடியாது என்று பலருடைய கருத்தும் காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் பார்த்த இந்த ஆழமான குழியை போலவே கடலுக்கு அடியிலும் ஒரு குழி இருக்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உலகின் மிக ஆழமான ப்ளூ ஹோலை தற்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதாகவும் அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மெக்சிகோவினுடைய முக்கிய தீபகற்பத்தில் தென்கிழக்கு கடற்பகுதியில் இருக்கின்ற செத்துமால் விரிகுடாவில் தான் தாம்யா ப்ளூ ஹோல் என்ற ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு கண்டுபிடிப்பானது உலகிலேயே நீருக்கடியில் இருக்கின்ற மிக ஆழமான குழி என்றும் விஞ்ஞானிகளால் கூறப்படுகின்றது. இந்த குழியினுடைய அடிப்பகுதிக்கு இன்னும் விஞ்ஞானிகள் செல்லவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்த குழியினுடைய கிட்டத்தட்ட 1380 அடி வரையில் அவர்கள் சென்று அந்த ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான புகைப்படங்களும் இணையதளங்களில் வெளியாகி இருக்கின்றது. மேலும் முக்கிய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த துளை பற்றிய ஒரு விவரத்தை புரிந்து கொள்வதற்காக ஸ்கூபா டைவிங் என்ற ஒரு விடயமானது 2023 ஆண்டு டிசம்பர் 6 ஆரம்பிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகின்றார்கள். ஆகவே கடலுக்கு அடியில் இந்த குழியை ஸ்கூபா டைவிங் மூலம் மனிதர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் சில புகைப்படங்களும் இணையதளங்களில் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கடத்து திறன், வெப்பநிலை ஆகிய இவ்வாறான விடயங்களையும் ஆராய்ச்சி செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் அந்த குழியினுடைய எல்லைக்கு இன்னும் நாங்கள் செல்லவில்லை. அதே சமயம் கரீபியன் கடலில் இருக்கின்ற கடலோர பாறைகளின் வெப்பநிலை மற்றும் அவற்றினுடைய உவர்ப்பு தன்மையையும் ஒத்ததாக இந்த இடம் காணப்படுகின்றது என்று அவர்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவில் இந்த மாதிரியான விடயங்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆழமான குழியானது உலகிலேயே நீருக்கடியில் இருக்கின்ற ஆழமான குழிகளில் முதலாவது இடம் பிடித்திருக்கின்றது என்று விஞ்ஞானிகளால் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த குழியினுடைய எல்லை வரை அவர்கள் இன்னும் சென்றடையவில்லை. அவ்வாறு சென்றடைந்த பின்னரே இது தொடர்பான மேலதிக விவரங்களை தங்களால் வெளியிட முடியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி.